ஹலோ மக்களே! கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவரு இப்ப வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா எல்லாருக்குமே தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா, வேர்ல்டுலயே ஃபாஸ்டஸ்ட் 1,000,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்கார். அதுவும் கூட என்ன தெரியுமா? 1 டே ஆஃப் ஹவர்ஸ். இப்ப வருஷக்கணக்கா உழைச்சுமே அந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டுருக்கேன். நான் கூட எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ரீச் பண்ணல. ஆனா ஒரு மனுஷனால இப்படிலாம் முடியும். அது மட்டும் இல்ல, வேர்ல்டுலயே ஃபாஸ்டஸ்ட் டைமண்ட் பட்டனை அவர் தான் எடுத்திருக்கிறார் இதுவரைக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆள் செய்யக்கூடிய ஒரு ஆள்னா நான் இதுவரைக்கும் பார்த்தது ரொனால்டோவால மட்டும் தான் முடியும்னு நிரூபிச்சு காட்டிட்டார். வேர்ல்டுலயே அதிகமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சது ஒரு நபரும். இவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் பேஸ் இருக்குன்றது சும்மா ஆணித்தரமா நிரூபிச்சிருக்காரு. ஸோ எல்லா யூடியூபர்ஸையும் சும்மா கத்திக்கலங்க வச்சுக்கிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ நான் லாஸ்ட்டாக அவரோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 50 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போய்க்கொண்டே இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் பார்க்க ஏதோ ஒரு சில பேர் யூடியூப்ல பார்க்கும்போது 1K சப்ஸ்கிரைபர்ஸ், 5K சப்ஸ்கிரைபர்ஸ், 100K சப்ஸ்கிரைபர்ஸே தாண்ட மாட்டேன் மொபைல் ஒரு நாளைக்கு. இவரோட யூடியூப் சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்ரி டே தாண்டி கொண்டே இருக்குது. எனக்கு 1 டே 2 டேஸில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எதிரி கொண்டே இருக்குது. என்னென்ன இதனால் மட்டும் முடியுதுன்னு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் மாதிரி வர முடியாது. பட் நம்ம ரீச் பண்ணுவோம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ஒரு கோலாக வச்சு எவ்வளோ நாளில் போகிறோம். பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.